அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். நமக்கும் தேவனுக்கும் ஒரு நெருக்கமான ஐக்கியம் இன்னும் அதிகமா இருக்கலாம், இருக்க வேண்டும். நாம் அதுல மேல இன்னும் கவனம் செலுத்தணும். அது இருந்தா எவ்வளவு நன்மை, அது இருந்தா எப்படி எப்படி நமக்கு நன்மை உண்டாகும். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம் பாருங்க. ஏன்னா சிலர் நினைக்கலாம் பாருங்க, இன்னைக்கு என்னங்க சப்ஜெக்ட், கடவுளோட நெருக்கமா வாழணும், என்னங்க என்ன ஏதாவது ப்ராக்டிக்கலா சொல்லுங்க. பொதுவாக நம்ம எப்படி யோசிக்கிறோம், ப்ராக்டிக்கலா அதை சொல்லுங்க. எனக்கு உதவுற மாதிரி ஏதாவது சொல்லுங்க, ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்க, வாழ்க்கையில் முன்னேற மாதிரி ஏதாவது சொல்லுங்க, இந்த பயம் எல்லாம் போகிற மாதிரி ஏதாவது சொல்லுங்க, ஒரு சமாதானம் இருக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி காரியம் அவங்களுக்கு சமாதானத்தையோ பயத்தை போக்குறதோ அதெல்லாம் செய்யாது, வாழ்க்கையின் தேவையில்லை சந்திக்காதுன்னு நினைக்கிறேன். முற்றிலும் தவறு. உங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவை நான் சொல்றேன், நீங்க இந்த ஒரு காரியத்தை கவனம் செலுத்துங்க. இது மேல எந்த காரியத்தின் மேல? உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற இந்த ஐக்கியம், நெருக்கமான அந்த ஐக்கியம், இந்த நெருக்கம், அவர் அண்ட நெருங்குங்க. முதல்ல ரெண்டு பேருக்கு இடையே ஒரு நெருக்கம் இருக்கணும்னா, ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கணும்னா, அது ரெண்டு பேரும் ஒத்துழைக்கணும். ரெண்டு சைடும் ஏதோ ஒன்று செய்யணும். கரெக்டா? வெறும் ஒரு சைடு செஞ்சா பத்தாது. இப்போ நமக்கும் கடவுளுக்கும் ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கணும்னா, ஒரு நெருக்கம் உண்டாகணும்னா, ரெண்டு பக்கத்துல இருந்தும் ஏதோ ஒன்று நடக்கணும். நாமும் சில காரியங்கள் செய்யணும், கடவுளும் சில காரியங்களை செய்ய வேண்டும். முதல்ல நாம செய்யறது எப்படி பவுல் விவரிக்கிறார்னு பார்ப்போம். அப்புறம் ஆண்டவர் செய்யறது எப்படி விவரிக்கிறார்ன்றதை பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ரோமர் 8:15-16 இதுதான் நமக்கு இன்னைக்கு முக்கியமான வசனம். கலாத்தியர்லையும் இது பாதி இருக்குது பாருங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு ரோமர் 8:15-16 ஃபோக்கஸ் பண்ண போறோம். 15 அந்த பிற்பகுதி, அப்புறம் 16 வசனம். இதை பார்த்து விசுவாசிக்கும் கடவுளுக்கும் எப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு ஐக்கியம் இருக்க முடியும் என்பதை பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். பவுல் என்ன பண்றாரு, இந்த 2 வசனங்கள்ல ஒரு போட்டோ மாதிரி காண்பிக்கிறார் நமக்கு. அதாவது இவ்வளோ அருமையா கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்க முடியும் தான் அப்படின்றாரு. எவ்வளோ அருமையா, 8:15-16 எவ்வளோ ஒரு இனிமையான ஒரு ஐக்கியம் கடவுளுக்கும் விசுவாசிக்கும் இருக்க முடியும்ன்றத இந்த 8:15-16 காண்பிக்கிறார். ஒரு போட்டோ எடுத்து காண்பிக்கிற மாதிரி அந்த விசுவாசியினுடைய ஒரு வாழ்க்கையினுடைய உச்சகட்டத்தை ஒரு போட்டோ எடுத்து காண்பிக்கிறார். பார், இவ்வளோ அருமையான ஒரு வாழ்க்கையை நீ வாழலாம், கடவுளோட இவ்வளோ நெருங்கி இருக்கலாம், இவ்வளோ நெருக்கமான ஒரு ஐக்கியத்தை அனுபவிக்கலாம், இப்படிப்பட்ட அனுபவம் உனக்கு இருக்கலாம், இருக்க வேண்டும், கடவுள் இதை விரும்புகிறார் என்று நமக்கு காண்பிக்கிறார். ஸோ நம்ம இந்த போட்டோவை பார்க்க போறோம். இந்த போட்டோவுக்கு 2 பகுதி அப்படி யோசித்துக்கோங்க. ஏன் போட்டோன்றன்னா, அந்த போட்டோக்கு பின்னால நிறைய இருக்கு பாருங்க. போட்டோ பார்த்து நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய உச்சகட்டத்தை புரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம எப்படி சில நேரம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அனுபவத்துல இருக்கிறப்போ போட்டோ எடுப்போம், அதை எடுத்து அதை வச்சு புரிஞ்சுப்போம், ஆஹா சரியான சூப்பர் அனுபவம் அப்படின்னு. அது போல பவுல் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு உச்சகட்டமான ஒரு சூப்பரான ஒரு அனுபவம், அதை போட்டோ எடுத்து காண்பிக்கிறது போல காண்பிக்கிறார், நமக்கு விவரிக்கிறார். இப்படி இருக்க முடியும் பாருங்க, உங்களுக்கும் கடவுளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஐக்கியம் உண்டா இருக்க முடியும் அப்படின்னு காண்பிக்கிறார். இதுக்கு 2 பக்கம் இருக்கு. நாம சில காரியம் செய்யறோம், அவர் செய்யறார். முதல்ல நம்முடைய பக்கத்தை பார்ப்போம். நாம என்ன செய்யறோம், அந்த ரோமர் 8:15 வாசிங்க. நாம அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அதுல கவனிக்க வேண்டிய வார்த்தைகள், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற. நாம் என்ன செய்யறோமா, அப்பா பிதாவேன்னு கடவுளை பார்த்து கூப்பிடுகிறோமா. ஆவியானவர் நம்மை கூப்பிட பண்ணுகிறார், நாம என்ன பண்றோம், அவரை பார்த்து நாம கூப்பிடுகிறோம். இதுதான் நம்முடைய பங்கு. இந்த நெருக்கத்துல, இந்த க்ளோஸ்னஸ்ல நாம என்ன செய்யறோம், அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். இந்த 2 வார்த்தைக்கு அர்த்தமும் என்ன, அப்பா தான். பிதானா தகப்பன், அப்பாவும் தகப்பன் தான். 2 வார்த்தைக்கு தகப்பன் தான் அர்த்தம். அந்த பிதான்ற வார்த்தை நமக்கு நல்லாவே
அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை. ஜெபிக்கிறப்பெல்லாம் என்ன சொல்கிறோம்? பரலோக பிதாவே. அடிக்கடி நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுற விதம் என்ன? பிதா பிதா பிதா. இப்போ அது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லை, அதுவே பெரிய விஷயம். ஆனால் அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, இந்த அப்பான்ற வார்த்தை தமிழ் பைபிளில் இருக்குல்ல, அப்பா பிதாவே என்று. அப்பான்னு பொதுவாக கடவுளை பார்த்து முக்காவாசி நேரம் நம்ம அப்படி சொல்றது இல்லை. கிறிஸ்தவர்கள் கூட சொல்றேன், விசுவாசிகள் கூட முக்காவாசி நேரம் கடவுளை பார்த்து அப்பான்னு சொல்ல மாட்டாங்க. பொதுவாக சொல்றேன், பிதான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்பா முக்காவாசி நேரம் வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை. வேணே அந்த வார்த்தையை கொண்டு வந்து என்ன சொல்றாரு? அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுறீங்க. ஏன் பவுல் இந்த அப்பான்ற வார்த்தையை கொண்டு வர்றாரு? பிதான்ற வார்த்தை நிறைய இடத்துல காணப்படுது புதிய ஏற்பாட்டில். ஆனா இங்க அப்பா பிதாவேன்னு ஸ்பெஷலா ஏன் கொண்டு வர்றாரு? இந்த பாயிண்ட்டை வலியுறுத்துறதுக்கு. இந்த நெருக்கம், பிதான்னு கூப்பிடுறதுக்கு. சரி, இவர் என்னுடைய தகப்பன், நான் அவருடைய பிள்ளைன்னு தெரிஞ்சாலே கூப்பிட வரும். ஆனா அப்பான்னு கூப்பிடுறதுக்கு நிறைய பேருக்கு வராது, அவ்வளோ தைரியம் இருக்காது. அது எப்படிங்க கடவுளை பார்த்து அப்பான்னு சொல்றது? நான் வீட்டில் இருக்கிற எங்க அப்பா மாதிரியே அவரு அப்படின்னு தான் யோசிப்பாங்க பொதுவாக. யூதர்கள் பார்த்தீங்கன்னா பிதான்னு சொல்றதே அவங்களுக்கு பெரிய விஷயம். அதுவே கேட்டு அவங்க கோச்சிக்கிட்டாங்க இயேசு மேல. அப்பான்லாம் யாரும் சொன்னதே இல்லை. கடவுளை பார்த்து அப்பான்னு யாருக்கும் சொல்றதுக்கு அந்த அளவுக்கு தைரியமோ துணிச்சலோ கிடையவே கிடையாது. அப்போ இந்த அப்பான்ற வார்த்தை எங்க சொல்லுவாங்கன்னா, நம்ம வீட்டில் எப்படி சொல்றோம், ஒரு பிள்ளை தகப்பனை அப்பான்னு கூப்பிடுது இல்லை, அது போலதான் யூதர்களும் அவங்க வீட்டில் இந்த சின்ன பிள்ளை அவங்க வீட்டுக்குள்ள அப்பாவை அழைக்கிற விதம் அது. அப்பா, அப்பான்ற அந்த மூல பாஷை வார்த்தை அது. இது ஒரு சின்ன பிள்ளை பேசுகிற பேச்சுன்னு சொல்லலாம். அப்பா 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 அப்பான்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த வார்த்தையை கொண்டு இங்க வேணே கொண்டு வராரு. ஏன், என்ன சொல்ல வர்றாரு? ஒரு சின்ன பிள்ளைக்கும் அந்த தகப்பனுக்கும் இருக்கக்கூடிய அவ்வளோ அந்த க்ளோஸ்னஸ், அந்த நெருக்கம் விசுவாசிக்கும் பரலோ தகப்பனுக்கும் இருக்க முடியும். அவ்வளோ இந்த சின்ன பிள்ளை எப்படி தைரியமா அப்பான்னு கூப்பிடுது, ஒரு தயக்கம் இல்லாம அப்பான்னு தன்னுடைய தகப்பனை கூப்பிடுது, அது போல ஒரு விசுவாசி தைரியமா தயக்கம் இல்லாம வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வ வல்ல தேவன் அவரையே இப்படி கூப்பிட முடியும்னு சொல்ல வர்றாரு. அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கிற அந்த தைரியமும் அந்த பாசமும் அந்த துணிச்சலும் அந்த ஒரு ஒரு இயல்பான ஒரு விதமும் விசுவாசிக்கு இருக்க முடியும். அதாவது கடவுள்கிட்ட போறப்போ அப்படியே அவர் கடவுள், நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு போறதில்ல. ஒரு சின்ன பிள்ளை எப்படி போகுது, ஓடி போகுது, அப்பா அப்படின்னு போகுது இல்லை, அது போல நாம தகப்பனை அணுக முடியும், நம்முடைய தேவனை அணுக முடியும், கூப்பிட முடியும். யாரும் இந்த மாதிரி கூப்பிட்டதே இல்லை பாருங்க. எங்கிருந்து இதை பிடிச்சார் பவுல்? எங்கிருந்து அவர் இந்த வார்த்தை அப்பா பிதாவென்ற வார்த்தை எங்கிருந்து பிடிச்சார்? யோசித்து பார்த்தீங்களா? இயேசுட்டு இருந்து தான் பிடிச்சாரு. ஏன்னா யாரும், நான் சொன்னது போல யாருமே தேவனை அப்பான்னு கூப்பிட்டதே கிடையாது. பிதாவின் கூப்பிட்டதுக்கே யூதர்கள் இயேசு மேல கோச்சிக்கிட்டாங்க. ஆனா இயேசு சில நேரம் வெறும் பிதாவை மட்டும் இல்லாம அப்பா பிதாவினே கூப்பிட்டு காமிச்சாரு. அவங்க முன்னாலேயே கூப்பிடுறாரு. உதாரணத்துக்கு மார்க் 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபிக்கிறார். சீஷர்கள் கேட்கிறாங்க, எப்படி ஜெபிக்கிறாருன்னு பாருங்க. இதே விதமா தேவனை அழைக்கிறார். வாசிப்போம். அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். கெத்செமனே தோட்டத்துல அந்த வியாகுலத்துல அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வார்த்தை வருது. வெறும் பிதா இல்ல, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும். வேற யாரும் பயன்படுத்தாத வார்த்தையை இயேசு எப்படி பயன்படுத்துறாரு? ஏன் பயன்படுத்துறாரு? அப்பான்னு ஏன் சொல்றாரு? ஏன்னா அவருக்கும் கடவுளுக்கும் அப்படிப்பட்ட விசேஷித்த உறவு, எந்த மனிதனுக்கும் இல்லாத ஒரு உறவு, சரித்திரத்திலே யாருக்கும் இல்லாத உறவு இயேசுக்கும் கடவுளுக்கும் இருந்தது. இயேசு குமாரன், கடவுள் அவருடைய தகப்பன், அவருடைய பிதா. எந்த அளவுக்கு நெருக்கமான உறவுனா, நாம வீட்டில் நம்முடைய தகப்பனை பார்த்து தைரியமா அப்பான்னு சொல்றோம். எப்படி சொல்றோம்? அவ்வளோ நேச்சுரலா, அவ்வளோ ஈஸியா அவர் கடவுளையே பார்த்து அப்பான்றாரு. ஏன்னா உண்மையிலே அவருடைய அப்பா அவர். பவுல் என்ன பண்றாரு? இயேசு
தேவனை அழைத்த விதத்தை எடுத்துட்டு வந்து இந்த வசனத்துல எழுதி என்ன சொல்றாரு? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள்னா என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? இயேசுக்கும் தன்னுடைய தகப்பனுக்கும் இருக்கிற அந்த உறவை போல ஒரு உறவு இன்றைக்கு நமக்கும் கடவுளுக்கும் உண்டாயிடுச்சு. அப்படிப்பட்ட வெறும் சும்மா பொதுவா ஒரு சின்ன பிள்ளை தைரியமா எப்படி தாப்பனை கூப்பிடுது அது மாதிரி கூப்பிடு அப்படின்னு மட்டும் சொல்ல அவரு. இயேசு எவ்வளவு தைரியத்தோட, எவ்வளவு ஒரு உரிமையோட, எவ்வளவு இயல்பா, எவ்வளவு ஈஸியா தன்னுடைய தாப்பனை பார்த்து அப்பான்னு சொல்றாரோ, விசுவாசியே நீனும் சொல்லலான்றாரு. வெறும் ஒரு பொதுவான ஒரு தைரியம் இல்ல, ஒரு சின்ன பிள்ளைக்கு இருக்கிற தைரியம் இல்ல, இயேசுக்கு இருக்கிற தைரியம், இயேசுக்கு இருக்கிற உரிமை. நாம் இயேசுக்கு சமமாயிட்டோம்னு சொல்ல, நாம் இயேசுக்கு சமமா இல்லைன்றது எனக்கு தெரியும். பாயிண்ட் என்ன? பவுல் வேணே இயேசு சொன்ன வார்த்தையை எடுத்து நீங்க வச்சுட்டு விசுவாசிகளே நீங்க இப்படி கூப்பிடலான்றாரு. நீங்க இப்படிப்பட்ட உறவை வைத்திருக்கிறீர்கள், உங்களையும் மகனாக்கிட்டார். எந்த அளவுக்குன்னா நீங்க இயேசு கூப்பிடுற மாதிரி நீங்க அவரை கூப்பிடலாம். இயேசு அவ்வளவு உரிமையோட எவ்வளோ ஈஸியா சொல்றாரோ நீங்க அவ்வளோ ஈஸியா சொல்லலாம். இயேசுக்கு எப்படி அவர் உண்மையிலே அப்பாவா இருக்கிறாரோ உங்களுக்கும் அவர் அப்பாவா இருக்கிறார். ரட்சிப்பு என்ன மாதிரி ஒரு உறவை கொடுத்திருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு தேவன் நம்மளை அவருடைய குடும்பத்துல வச்சிருக்கிறார் பாருங்க. ஏதோ ஒரு செகண்ட் ரேட் சன்னா வைக்கல அவரு. கீழ்த்தனமான ஒரு இந்த மகனா இருந்துக்கோ, நீ தத்தெடுக்கப்பட்ட மகன், அப்படியே நீ வந்து கொஞ்சம் ஓரமா இருந்துக்கோன்னு சொல்ல அவரு. அப்படி சொல்ல அவரு. அதனால தான் நான் சொன்னேன், இந்த தத்தெடுக்கப்பட்டோம்ன்ற காரியத்தை கொஞ்சம் கூட நாம கீழ்த்தனமா யோசிச்சிடக்கூடாது. வேதத்தை படிக்கும் போது சமுதாயத்தில் எப்படி யோசிக்கிறாங்களோ எப்படி நடத்துறாங்களோ அது வேற விஷயம். நான் சொல்றது வேதத்துக்கு வரும்போது நாம தேவனால் தத்தெடுக்கப்பட்டோம், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கோம்னா அது ரொம்ப ஒரு மேலான ஒரு கருத்து. இயேசு எப்படி தன்னுடைய மகனா இருக்கிறாரோ அது போல நம்மளையும் மகனா ஆக்கி இருக்கிறார். இயேசுக்கு சமமா இருக்கிறோம்னு சொல்ல, திரும்ப சொல்றேன், ஏன்னா சிலர் அப்படி எப்படி சொல்றாங்கன்னு எடுத்துக்குவாங்க. பாயிண்ட் என்ன? இந்த அளவுக்கு ஒரு விசேஷத்தை உறவு உண்டா இருக்கு, இந்த அளவுக்கு நீங்க தைரியமா கூப்பிடலாம். அப்போ உங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இருக்குதா? கூப்பிட்டுருக்கீங்களா? எப்படி கூப்பிடலான்னு சொல்றாரு பாருங்க. அடுத்தது அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற இந்த வார்த்தை தமிழ்ல கூப்பிட பண்ணுகிறன்னு வருதுல, ஆங்கிலத்துல cry out, crying out abba fatherன்னு வருது. by whom we cry out abba father. cry outனா கூப்பிட பண்ணுகிறனா எப்படி வருதுன்னா we callன்னு வருது. நாம் கூப்பிடுறோம், சும்மா லேசா கூப்பிடுறோம் அப்படின்ற கூட எடுத்துக்கலாம். cry outனா ஆங்கிலத்தில் அர்த்தம் என்னது? ஒரு கூக்குரல்றோம், அப்பா, அதான் அர்த்தம். cry outனா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றேன் பாருங்க. மூல பாஷையில கிரேக்க மொழியில அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அது என்னென்ன அடங்கி இருக்குன்னு சொல்றேன். அதுல வந்து ஒரு லவுட் கிரை, சத்தமா கூப்பிடுறது. சும்மா அப்படியே ரொம்ப அப்படியே சாஃப்டா கூப்பிடுறது கிடையாது, மெதுவா முறையா கூப்பிடுறது கிடையாது, சத்தமா கூப்பிடுறது. அது மட்டும் இல்ல, ஸ்பான்டேனியஸா கூப்பிடுறது. ஸ்பான்டேனியஸ்னா யோசித்து தயங்கி கூப்பிடலாமா இல்லையா, எங்க அப்பா தானே இவரு அப்படி யோசித்து இல்ல, அப்படியே தானா கூப்பிடுறது, யோசிக்காம அப்படியே அப்படியே வருது, அப்படியே உள்ளத்தின் ஆழத்துல இருந்து வருது, ஸ்பான்டேனியஸ், பட்டுன்னு வருது. அது மட்டும் இல்ல, ஒரு ஆழமான ஒரு ஃபீலிங்கை அடங்கிய ஒரு கூப்பிடுதல். அதாவது சும்மா அப்பான்னு சொல்றது இல்ல, அதுல அப்படியே ஒரு ஒரு டீப் இமோஷன் இருக்குது, அதுல ஒரு ஆழமான ஒரு உணர்ச்சி. இவ்வளவும் அந்த வார்த்தையில அடங்கி இருக்கு பாருங்க. இயேசு திரும்ப அந்த கெத்செமனே தோட்டத்தில் எப்படி ஜெபிக்கிறார்னு பாத்தீங்கன்னாலே ஓரளவுக்கு அது புரியும் பாருங்க. ரொம்ப வேதனையில ஜெபிக்கிறார். அந்த கெத்செமனே தோட்டத்துல எப்படி போய் ஜெபிக்கிறார்னு பாத்தீங்கன்னா, அங்க போய் ஒரு சுவிசேஷம் சொல்லுது, அப்படியே விழுகிறாருங்க. he falls on his knees, முழங்கால் அப்படியே விழுந்து அப்படியே அப்பா பிதாவேன்னு சொல்றாரு. ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாருன்னு லூக் 22:44 சொல்லுது. ஊக்கத்தோட அப்படியே அப்படியே ரொம்ப ஃபர்வென்ட், ரொம்ப உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ரொம்ப ஒரு ஃபீலிங்கோட. சும்மா நாம ஜெபம் பண்றோம்ல சில நேரம், பிதாவே இயேசு நாமத்தில் வருகிறோம், நாம ஒரு விதமா ஜெபம் பண்றோம் பப்ளிக்கா இருக்கிறப்போ. அந்த மாதிரி கிடையாது. கெத்செமனே தோட்டத்தில் அவருக்கு பெரிய வேதனை, பெரிய பிரஷர், அப்படியே விழுந்து அப்படியே கதறாரு அங்க, அப்பா பிதாவே. அப்படிப்பட்ட ஒரு கூப்பிடுதல். இப்படிதானே ஒரு பிள்ளை கூப்பிடுது. சின்ன பிள்ளைங்க கூப்பிடுறத பார்த்திருக்கீங்களா?
நம்ம யாரும் அந்த மாதிரி கூப்பிட மாட்டோம். நம்ம சும்மா இருணும், சத்தமா தைரியமா ஒரு துணிச்சலோட ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ஒரு தயக்கம் இல்லாம அப்படியே சத்தமா கூப்பிடும் பாருங்க. தெருவில் அப்படியே கத்தும். உங்க பிள்ளைகளை பற்றி எனக்கு தெரியல, சொல்றேன் நான். என் பிள்ளைகளை நான் பார்த்துருக்கேன். நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். இப்படி கூப்பிடுறேன், கரெக்டாரு கம்முன்னு அடக்கி கூப்பிடுன்னு சொல்லுவோம் நாம. ஏன்னா நாம அப்படிதான் கொஞ்சம் கண்ணியமா நடந்துக்குவோம், சத்தமாலாம் கூப்பிடுறது இல்லை. ஆனா அந்த சின்ன பிள்ளைக்கு அந்த தயக்கமே இல்லை. ஏதாவது ஒன்னா சத்தமா அப்படியே கதற, அப்பா, யோசிக்காம அதை பற்றி ஒரு இதே இல்லை, தயக்கமே இல்லை. அப்படி நம்மளை கூப்பிடும். பவுல் என்ன சொல்றாரு, அந்த சின்ன பிள்ளை அப்பாவை தைரியமா ஒரு தயக்கம் இல்லாம கூப்பிடுறது போல நீங்க அவரை கூப்பிடுங்க, கூப்பிட முடியும்ன்றாரு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு கருத்து. ஒரு ராஜாவை பார்த்து அப்படி கூப்பிட முடியுமா? சின்ன பிள்ளை அப்பாவை பார்த்து கூப்பிடுது, ஒரு ராஜாவை பார்த்து கூப்பிட முடியுமா? கிடையாது. ராஜாவுக்கு முன்னால யாராவது போனாங்கன்னா ரொம்ப அமைதியா, ரொம்ப ஒரு மெதுவா தான் பேசணும், ரொம்ப முறையா பேசணும், ரொம்ப ஃபார்மலா பேசணும், ரொம்ப ஃபார்மலா நடந்துக்கணும். ஆனா பவுல் என்ன சொல்றாரு, ராஜாதி ராஜாவிடத்தில் நெருங்கும் போது நீங்க எப்படி கூப்பிடலாமா? அப்பா பிதாவேன்னு கூப்பிடலாமா? என்ன மாதிரி ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க. இது பாத்தீங்கன்னா லேஸ்ல வராது. இந்த மாதிரி கூப்பிடுறது ஒரு ஆள் சும்மா கூப்பிடலாம் வச்சுக்க முடியாது தங்களையே. ஒரே வழிதான், ஆவியானவரே உள்ள இருந்து நம்மளை கூப்பிட வைக்கணும். அதனாலதான் பவுல் இங்க எப்படி சொல்றாரு, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அதாவது ஆவியானவர். ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்துட்டு நம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறாராம். அவர் கூப்பிட பண்ணலன்னா நமக்கு தைரியமே வராது அந்த அளவுக்கு கூப்பிடுறது. சரி பிதான்னு சொல்லிக்கலாம், அப்பான்னு சொல்றதுக்கு அதுவும் இந்த மாதிரி யோசிக்கலாம். அப்படியே அவ்வளவு தைரியமா தயக்கம் இல்லாம அப்படியே கத்துறதுக்கு ஆவியானவர் கூப்பிட பண்ணாதான் அப்படிப்பட்ட தைரியம் உண்டாக முடியும். ஒரு விசுவாசி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்ல தேவனை பார்த்து ஒரு தைரியமா ஒரு தயக்கம் இல்லாம அப்பான்னு சொல்றாங்கன்னா அதுவே என்ன காண்பிக்குது, அவங்க ஒரு விசுவாசியா தான் இருக்கணும். இல்லைன்னா அந்த தைரியம் வரவே வராது. அவங்க விசுவாசியா தான் இருக்கணும். ஏன்னா ஆவியானவர் உள்ள இருக்கிறார், அவர் தான் கூப்பிட பண்ணுகிறார். அதே நேரத்தில் கூப்பிடலன்னா விசுவாசி இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா சில விசுவாசிகள் இருக்காங்க, உண்மையான விசுவாசி தான், ஆவியானவர் உள்ள இருக்கிறார் தான், ஆனாலும் தைரியம் வரமாட்டேங்குது, இன்னும் வரல. அதனால தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இந்த வார்த்தையை கேட்கும் போதே சில நேரம் ஆவியானவர் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் என்று நம்புகிறேன். இந்த வார்த்தையின் மூலமாக அந்த தைரியத்தை கொடுப்பார் என்று நம்புகிறேன். ஆவியானவர் ஒருத்தர் தான் இந்த மாதிரி நம்மளை கூப்பிட பண்ண வைக்க முடியும். பாருங்க, ஆவியானவர் தான் பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய திறவுகோல். கிறிஸ்தவ வாழ்க்கைய ஒரு மேலான கட்டத்துக்கு கொண்டு போறவரே ஆவியானவர் தான். நீங்க ரோமரை வாசித்துட்டு வந்தீங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ரோமரை புரிஞ்சுக்கணும். ரோமர் நீங்க வாசிட்டே வந்தீங்கன்னா, ரோமர் 7 எப்படி நம்ம நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுது. ரோமர் 7 அதான் சப்ஜெக்ட். அங்க ரோமர் 8 நம்ம இந்த வசனங்களுக்கு முன்னால பாத்தீங்கன்னா, நாம எப்படி மாம்சத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், மாம்ச பிடியிலிருந்து நாம மாம்சத்தை தோற்கடித்து வாழ முடியும், மாம்சத்துக்கு அடிமையா வாழ தேவையில்லை அப்படின்னு போதிக்கிறார். ரோமர் 7 என்ன சொல்றாரு, நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையா வாழ தேவையில்ல. ரோமர் 8 மாம்சத்துக்கு அடிமையா வாழ தேவையில்ல. அப்ப என்ன சொல்ல வராரு, இந்த நியாயப்பிரமாணமும் சரி மாம்சமும் சரி இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில அது நம்மளை நடத்துறது இல்லை. மாம்சம் நம்மளை பிடிச்சி இழுக்க முடியாது, இஷ்டப்படி இழுத்து நம்ம அப்படியே போயிட்டோம், அப்படி வாழ முடியாது. அதை விடுங்க, நியாயப்பிரமாணமே நம்மளை லீடரா இருந்து நடத்துறது இல்லையான்றார் பவுல். அப்போ யார் நம்மளை நடத்துறா, யார் நம்மளை முன் சென்று கொண்டு போகிறவர், வழி நடத்துகிறவர், வழியை காண்பிக்கிறவர்? ஆவியானவர். ரோமர் 7 பாத்தீங்கன்னா 8 பாத்தீங்கன்னா பாசிட்டிவா பவுல் சொல்லுகிற யாருன்னு பாத்தீங்கன்னா ஆவியானவர். நியாயப்பிரமாணத்தையே ஒரு மாதிரி சொல்றாரு, அதனுடைய அடிமைத்தனத்துல இல்லைன்னு. அது நல்லதுதான், ஆனா அதனுடைய அடிமைத்தனத்துல நாம இல்ல, மாம்சத்தின் அடிமைத்தனத்துல நாம இல்ல. 2 அதிகாரத்துல எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆவியானவர் தான் நம்மளை நடத்துகிறார். ஆவியானவர் நடத்துறப்போ அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற விதத்துல நிறைவேற்றவும் செய்வோம், மாம்சத்துக்கு அடிபட்டும் வாழ மாட்டோம், ஒரு மேலான வாழ்க்கையை வாழும். ஆவியானவர் நடத்துறார். ஆவியானவர் நடத்துதலின்படி வாழும்போது இந்த நியாயப்பிரமாணத்தின் அடிமையாகவும் வாழ மாட்டோம், மாம்சத்தின் அடிமையாகவும் வாழ மாட்டோம். எப்படி வாழுவோம்? புத்திரரா வாழுவோம், தேவனுடைய பிள்ளையா வாழும், ஒரு மேலான வாழ்க்கைய வாழும், ஒரு விதமான ஃப்ரீடத்தோட வாழுவோம்.
அதெல்லாம் சொல்லிட்டு தான் அப்புறம் என்ன சொல்றாரு, இப்படியும் வாழும். ஆவியானவர் வெறும் நமக்கு ஒரு ஃப்ரீடம் மட்டும் கொடுக்க மாட்டாரு, பிதாவோட ஒரு நெருக்கமான ஒரு ஐக்கியத்தையும் உண்டு பண்ணுகிறார். ஆவியானவர் தான் இப்படி கூப்பிட பண்ணுகிறார் பாருங்க. ஆவியானவர் மட்டும் கூப்பிட பண்ணலன்னா இப்படி கூப்பிடவே முடியாது. இதை அனுபவிச்சிருக்கிறீங்களா? கூப்பிட்டு இருக்கிறீங்களா? நான் சொல்றது யோசித்து கூப்பிட்டீங்களான்னு இல்லை. இவன் எங்க அப்பா தான் சொல்லலாம் போல இருக்குன்னு யோசித்து, அப்படி கிடையாது. ஒரு பிள்ளை கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டுருக்கீங்களா? அப்படிப்பட்ட விதத்துல நீங்க தேவன் அணுகணும்னு தேவன் விரும்புகிறார். அதுதான் நம்முடைய பக்கத்திலிருந்து அணுகிறது.